ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. இங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. அவங்களுடைய அப்பா கிட்ட போயிட்டு அப்பான்றாங்க, சொல்லுமா ராஜுன்றாங்க. அப்பா நான் எக்ஸாமில் வந்து பாஸ் ஆகிட்டப்பான்றாங்க. இதை கேட்டுட்டு அவங்களுடைய அப்பா அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே பயங்கர ஹாப்பி. ராஜி உண்மையிலே இதை கேட்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமான்றாங்க. நீ இந்த மாதிரி ஆசைப்பட்டது போலீஸ் தானே, அது நிறைவேற்றணுன்ட்டு எவ்வளோ நாள் இது பண்ண, உன் கூட ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக நான் இல்லவே இல்லைமான்றாங்க. ஆனால் உனக்காக ஆதரவா கதிர் இருந்திருக்கா. அதை நினைக்கும் போது அவ்வளோ பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்குன்றாங்க. கதிரை வர சொல்றியாம்மா அப்படின்றாங்க. கதிர் வந்ததுமே, கதிர் என் பொண்ணு கூட இந்த நேரத்துல நான் இறந்துருக்கணும், ஆனா நான் இல்லை. ஒரு அப்பனா வந்து மகளுடைய ஆசையை நிறைவேற்றணும். ஆனா அந்த இடத்துல நான் அவளுடைய ஆசையை நிறைவேற்றல. ஆனா ஒரு புருஷனா அப்பா என்ன செய்யணுமோ அந்த கடமைகளை நீ செஞ்சிருக்க. உண்மையிலேயே உன்னை நினைக்கும் போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்குப்பான்றாங்க. ஏன்னா என் மகளை ஒரு மகளா நீ பார்த்துட்டு இருந்திருக்க. அதை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குப்பான்றாங்க. இப்படி ஒரு மருமகனை வந்து நான் எங்க தேடி கண்டுபிடிச்சிருந்தாலையும் இப்படி ஒரு மருமகன் எனக்கு கிடைச்சிருக்க மாட்டான். அந்த அளவுக்கு நீ தங்கமானவனா இருக்குப்பான்றாங்க. உன்னை பார்க்கும்போது எனக்கு பொறாமையா இருக்கு. இந்த அளவுக்கு என் பையனுக்கு ஒரு நல்ல ஒரு புருஷன் கிடைச்சிருக்கான்ட்டு மனசுக்கே அவ்வளவு சந்தோஷமா இருக்குப்பான்றாங்க. உடனே வந்து கதிரை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நான் உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல, ரொம்ப நன்றின்றாங்க. நீங்க 2 பேரும் பல வருஷம் சந்தோஷமா வாழணுன்றாங்க. தம்பி ரொம்ப நன்றிப்பான்றாங்க. அத்தை என்ன 3வது ஆளுங்க மாதிரி தம்பி நன்றி அது இதுனால சொல்லிட்டு இருக்கீங்க, இப்படி எல்லாம் சொல்லாதீங்க அத்தைன்றாங்க. உங்க பொண்ணுடைய ஆசையை நான் நிறைவேற்றுறேன் அத்தை. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் எல்லாம் நன்றி நன்றி சொல்லிட்டு இருக்கீங்க, அவ எனக்கு பொண்டாட்டி, இனி என்னுடைய கடமைகள் தானே இது எல்லாமே நான் நிறைவேற்ற வேண்டியதுன்றாங்க. உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்குன்றாங்க. எல்லாருமே நிறைவேற்றுறாங்க. வடிவு இவங்க எல்லாருமே வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க அப்பத்தெல்லாம். ஆனா அந்த இடத்துல வந்து அப்படியே மரமாட்ட நின்றுட்டு இருக்காங்க குமார் அவங்களுடைய அப்பாவை மட்டும். கதிரை வந்து இந்த அளவுக்கு அவங்க ஏத்துக்கிட்டது, சக்தி முத்துவேல் பேசினதெல்லாம் சக்திவேலுக்கு அவ்வளோ கோவம் வருது. இப்படி எல்லாம் குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களேன்ற மாதிரி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.